ஸ்கூலுக்கு போகிற குட்டி குழந்தைங்களுக்கும் குட்டி மனசு இருக்கு. அந்த குட்டி மனசுக்கும் கஷ்டம்லாம் வரும். அப்போ நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. நம்பர் 1, நல்லா படிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்கிற குழந்தை சடனாக ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, கொஞ்ச நாளாக ஸ்கூல் போக மாட்டேங்குதுன்னா இட் மைட் பி a sign of childhood depression. நம்பர் 2, ஃப்ரீக்வெண்ட்டாக தலை வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய குழந்தைய கம்ப்ளீட்டாக எவலுவேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் there is no underlying medical proof for this symptomனு சொல்லக்கூடிய பட்சத்தில் it might be a struggle of mental health. நம்பர் 3, குழந்தைகளுடைய ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் பேட்டர்னில் ஒரு சடன் சேஞ்ச் வரப்போது given attention. நம்பர் 4, நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கிற குழந்தை தான் சொந்த அப்பா அம்மாட்ட கூட சிரிக்காம பேசாம தன்னை தனிமைப்படுத்திக்குதுன்னா கவனம் அவசியம். நம்பர் 5, ஃப்ரீக்வெண்ட்டாக கத்துறாங்க, ஆங்கர் அவுட்ஸ் ஆகுறாங்க, பொருளை போட்டு உடைக்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்பர் 6, எனக்கு பயமா இருக்கு, எனக்கே என்ன பிடிக்கல, நான்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்றது. இந்த மாதிரி சிம்டம் இருக்கும்போது நம்ம பயப்படணுமான்னு கேட்டால் தேவையில்லை. பட் அதே சமயத்தில் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அர்லியராக இன்டர்வென்ஷன் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நம் குழந்தைகளுடைய மனநலம் பாதுகாக்கப்படும். Child's mental health do matter. Let's talk about it.